எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடை தோசை வந்து எல்லா பருப்பும் சேர்றதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இது பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அரை கப் துவரம்பருப்பு, ஒரு 4 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 கப் அளவுக்கு அரிசி, இது வந்து 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரம் கூட வேணுன்றவங்க இன்னும் 2 சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயம், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், முதல்ல இந்த அரிசியை ஊற போட்டுக்கலாம். அரிசி தனியாக பருப்பு தனியாக ஊற போடணும். அரிசி நல்லா அலசிடுங்க. இப்போது அரிசி ஊற போட்டுக்கலாம். அரிசி தனியாக பருப்பு தனியாக ஊற போடணும். ஏன்னு சொன்னால் முதல்ல நம்ம அரிசியை ஆட்டிடணும். அரிசி இதெல்லாம் வந்து கடைசியில் தான் போடணும். இப்போ இதெல்லாம் ஊற போட்டுக்கலாம். இதே இந்த மாதிரி அலசிடுங்க. நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இதில் வரமிளகாயும் போட்டுக்குவோம், சீரகத்தையும் போட்டுடலாம். இது 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு. அரிசியை முதல்ல கிரைண்டரில் போட்டுக்குவோம். இப்போ அரிசியை முதல்ல அரைச்சிக்கலாம். இந்த பாருங்க, நொரன்னு இருக்கு பாருங்க. அந்த கிட்டத்தட்ட ரவை மாதிரி அரிசி ரவை இருக்குல்ல, சுஜி ரவை இருக்குல்ல, அந்த ரவை பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் அமர்த்திட்டு இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுடலாம். ரொம்ப நைஸாக மாவு மாதிரி அரைக்க விட்டுறாதீங்க அரிசியை. அரிசி சுற்றுற நேரத்துக்கு இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் சுற்றுச்சுன்னா ரொம்ப குழன்னு மாவு மாதிரி போயிடும், ரொம்ப நைஸ் மாவாக போயிடும். அது நல்லா இருக்காது அடை தோசைக்கு. பெருன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பெருங்காயத்தையும் மஞ்சள் தூளையும் இப்போ போட்டுக்குவோம். இந்த பக்குவத்தில் இருக்கும்போது எடுத்துருங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த பக்குவத்தில் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 20 கருவேப்பிலைக்கான பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது மல்லி இலை. இப்போ இதெல்லாம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணலாம். உப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மாவு இப்படி ஊற்றுற பதத்தில் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றுற பதத்தில் கரைச்சிக்கோங்க. சட்டியை காய வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயை வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி சுத்தமான துணியை வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் இருந்துச்சுன்னா அது பரப்ப வராது, திரண்டு வந்துக்கும். அப்போது கனமாக வந்துடும் தோசை. எண்ணெய் இல்லாதபடி எல்லா இடத்துலையும் தொடச்சி விட்டுருங்க. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு தோசையை ஊற்றுங்க. அடுப்பை கூட வச்சுக்கிட்டு ஊற்றுனீங்கன்னா வராது. இப்போ அடுப்பை கூட வச்சுருங்க. கூட வச்சுட்டு தோசையை மூடி வச்சா தான் மேல் பக்கம் வேகும்.
இப்போ கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ மேல் பக்கம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. 1 ஸ்பூன் அளவு, 1.5 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கங்க. நீங்கள் மல்லி இலை கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை போட்டாலும் நல்லா வாசமாக இருக்கும். முருங்கைக்கீரை கிடைக்கிற நேரங்களில் அதை போடலாம். இப்போ நான் திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த தோசை எடுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை குறைச்சி வச்சிடணும். ஏன்னா அடுத்த தோசை ஊற்ற போகிறோம் இல்லையா, அதனால இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. கூட இருந்துச்சுன்னா மாவு திரண்டுக்கிச்சுன்னா அப்புறம் கனமாக வந்துடும் தோசை. நீங்கள் அடியில் எடுக்க வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. இது நம்ம பெருன்னு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால இந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் இப்படி இருக்குது. மற்றபடி தோசை நல்லாயிருக்கும். இப்படி பெருன்னு அரைச்சா தான் தோசை நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலாக எண்ணெய் ஊற்றி அப்புறம் திருப்பி விடலாம். இப்போது அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.